ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். நம்ம வந்து லாஸ்ட் விளாகில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை உரிப்பு பார்த்துருந்தோம். அந்த வேர்க்கடலை உரித்து கொல்லையில் போடுறதுக்காக ஏர் வந்து ஓட்டிகிட்ருக்காங்க, கான் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கான வேலைகள் தான் மும்பரமாக நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா இவங்க தான் எங்களுடைய குட்டி இளவரசர். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கொல்லைக்கு வந்திருக்காங்க. சரி, கொஞ்சம் நேரம் வந்து கொல்லையில் வந்து இயற்கையான காற்று வாங்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ப்ளசன்ட்டிங்காக நேச்சுரலாக கண்ணுக்கு குளுமையாக ஏர்லாம் வந்து அவ்வளோ ஒரு நேச்சுரலான மூச்சு காற்றுலாம் வந்து சுத்தமான சுவாசிச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. மார்னிங் டைம் நான் ஈவினிங் வரைக்குமே வந்து கொல்லையில் தாங்க இருந்தேன். அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நம்ம ஏதோ ஒரு மிஸ்ஸிங்களோடைய லைஃப்பில் தான் நம்மலாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு கிராமத்து வாழ்க்கைங்கிறது சொர்க்கனாலும் சொர்க்கங்க. அவ்வளோ ஒரு எந்த ஒரு கலப்படமில்லாத அன்பு, அரவணைப்பு, பாசம், சுத்தமான காற்று, இயற்கையான நிழல்னு சொல்லுவோம்ல, அந்த நிழல், இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. பாசிட்டிவாகவும் இருந்தது, மைண்டு ரெஃப்ரெஷிங் கூட சொல்லலாம். நம்ம எவ்வளோ தான் நம்ம ரெசார்ட் புக் பண்ணி நம்ம போய் நம்ம ட்ராவல் பண்ணி நம்மளுடைய வீக்கெண்டெல்லாம் என்ஜாய் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு குழந்தைங்கள கூட்டு போய் விளையாட விடுறது மூலம் அவங்களுக்கும் விவசாயம்னா என்ன, விவசாயத்தை பற்றின டீட்டெயிலும் தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவசாயம் அழியாமல் பாதுகாக்கணும்னா நம்ம குழந்தைங்களுக்கும் விவசாயம் சொல்லித்தரணும். நம்மளும் அதில் இறங்கி முழுசாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ப்ளசண்ட்டாகவும் வந்து ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்ததுங்க. நம்ம எப்படி ஒரு ட்ராவல் பண்ணால் நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுமோ, அந்த ரிலாக்ஸ் தெரப்பி வந்து இந்த விவசாயத்தில் கிடச்சிதுங்க எனக்கு. நான் வந்து சாட்டர்டே ஃபுல்லாகவே வந்து மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இங்கே கொல்லையில் தாங்க இருந்தேன். அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு டைம் ஏர் ஓட்டிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கத்திரி வச்சுருந்தப்ப அப்போ ஏர் ஓட்டிட்டாங்க. நம்ம உளுந்து விளக்கைக்குள்ளேயே இது ஒரு டைம் ஏர் ஓட்டிட்டோம். இப்போ வந்து செகண்ட் ஏர் ஓட்டி வாய்க்கால் பறித்து அப்புறம் வந்து கான் எடுப்பாங்க கொல்லையில். வாய்க்கால் எதுக்குன்னா மோட்ரு தண்ணி போடுறதுக்காக. இந்தாண்ட சைடு வந்து நம்ம இது போட்டிருந்தோம் இல்லையா, உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடலை போடுறதுக்காக வாய்க்கால் பறிச்சிட்ருக்காங்க. வாய்க்கால் பறிச்சுட்டு ஒரு ஒரு கானாக வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. ஒவ்வொரு கான் எடுத்து அதுக்கப்புறம் தான் அதில் வந்து வேர்க்கடலை போடுவாங்க. வாய்க்கால் எடுக்கும் பொழுது குனிஞ்சிக்கிட்டே எடுக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. விவசாயம்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இவங்கெல்லாம் மம்டியை கையில் பிடிச்சாதான் நம்மலாம் வந்து சாப்பாட்டை வாயில் வைக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமானதும் ஒர்க்குங்க இது. அவங்க பண்ணுறது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே குனிஞ்சிக்கிட்டே அவங்க வந்து வாய்க்கால் எடுக்கணும், கான் எடுக்கணும். மம்டி எடுத்து வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம விவசாயிகள் உழைச்சாதான் நம்ம வந்து நல்லா நிம்மதியாக சாப்பிட முடியும். ஒவ்வொரு பொருளும் சாதாரணமாக வரலங்க. அதில் எத்தனை பேருடைய உழைப்புகள், எத்தனை பேருடைய வேர்வை துளிகள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பாராமல் நம்ம போய் 10 ரூபா கடையில் காசை கொடுத்தோமா, வாங்கிட்டு வந்து நம்மளுடைய ஒர்க்கை பார்த்தோமான்னு தான் சொல்லி செஞ்சுருக்கோம். ஆனால் அதில் இருக்கிற உழைப்புகளை வந்து யாரும் பார்க்குறதும் இல்லை. விவசாயிகளை வந்து யாரும் வந்து அதாவது ஊக்குவிக்கவும் இல்லை. இப்போ வந்து வளரும் இளம் தலைமுறையினருக்கு நம்ம சொல்லி வளர்த்தோன்னா நாளைய பிற்காலத்தில் விவசாயத்தை கண்டிப்பாக காப்பாற்றி அவங்களுக்கு வந்து இது எப்படி என்ன அப்படின்னு சொல்லி நல்லா புரிய வச்சோன்னா அவங்களும் வந்து விவசாயத்தை பற்றி கற்றுப்பாங்க. நாங்கள் ஆக்சுவலாக அங்கே சும்மா தான் நின்றுட்டுருந்தோம். எங்களுக்கு ஒரு வேலையும் தெரியாதுங்க. அதனால நான் சும்மா தான் நின்றுட்டுருந்தேன். சும்மா தண்ணி மொண்டு கொடுக்கறது, டீ போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க்கை தான் பார்த்துட்ருந்தேன். எனக்கு கொல்லை வேலைலாம் எதுவும் தெரியாது. அதனால சும்மா ஏதாவது எடுத்து போட சொன்னால் எடுத்து போடுவேன், அந்த மாதிரி ஒர்க்கை தான். ஆனால் தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி டீ போட்டு கொடுக்கறதுன்னு ஏதாவது ஒர்க் இருந்தால் செய்வோம். மற்றபடி நாங்கள் வந்து அங்கே பார்த்துட்டு இருந்தவங்க தான் வந்து செஞ்சுட்டு இருந்தவங்கள தான் பார்த்துட்ருந்தேன். விவசாயிகள் வந்து எவ்வளோ வேலை செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத கண்கூடாக ஒருத்தவங்களும் பார்த்தோன்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா 3 மயில் இருந்துச்சுங்க. அதை தான் காட்டலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன்.
ஆனால் ஜூம் பண்ணால் அவ்வளோ கிளியராக இல்லை. நான் வந்து மார்னிங் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன். அப்பா பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5 வந்து கொல்லைக்கு போயிட்டாங்க. நான் வந்து அப்போ ஒரு 8 வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன். பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொல்லைக்கு போனேன். இப்போ நம்ம வாய்க்கால் எடுத்தாங்க இல்லையா, அந்த வாய்க்கால் வந்து எது வரைக்கும் வந்து எடுத்துட்டாங்க பாருங்கள். வாய்க்கால் எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்குன்னா மல்லாட்டைக்காக கான் எடுக்கிறாங்க. ஒரு வரப்பு நேராகணும்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நீட்டு கயிறு எடுத்து ஒரு குச்சியில் ஜாயின் பண்ணி இந்த எண்டில் ஒருத்தவங்களும் அந்த கார்னரில் ஒருத்தவங்களும் நின்றுக்கிறாங்க. அந்த கயிறை பிடிச்சி சமமாக இழுத்து அந்த கயிறை அடியில் வச்சு அது மேலே வந்து மண் எடுத்து போடுறாங்க. அது அழகாக வரப்பு மாதிரி வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த கயிறை வெளில எடுத்துடுறாங்க. இப்படி தான் கயிறு எடுத்து அவங்க அழகாக வரப்பு எடுத்தாங்க. நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் வந்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விவசாயிகள் இவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறதால தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஸ்ட்ராங்கான ஃபுட்டெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டதுக்கு இதுதான் ரீசன் போல். அவ்வளோ நிறைய ஒர்க் இருக்குது ஒரு கடலை போடணுங்கிற டைம்லேயே வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து வெயில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. வெயில் அதிகமாக இல்லாததால் நாங்கள் வந்து ஃபுல் டேவும் வந்து அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஏர் ஓட்டி பார்க்கறதுக்கே வந்து ஒரு மண் வாசனையோட செம்மையாக இருந்ததுங்க. வேர்க்கடலை போடுறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். இந்த வீடியோவில் வந்து நம்ம கொல்லையில் வந்து வேர்க்கடலை போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இந்த விளாக் எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு. அந்த அவரைப்பந்தலை மட்டும் விட்டுட்டோம். அந்த அவரைப்பந்தலை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம ஓட்டி எடுத்தாச்சு. அவரைப்பந்தலையாக விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் பூ பிஞ்சுமா இருக்குது. இல்லைனா அதையும் சேர்த்து ஓட்டியிருப்போம். சரி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை மட்டும் விட்டுட்டு கார்னரில் நிறையா பூச்செடி வச்சுருந்தோம் இல்லையா, நெல்லிக்காய், ரோஸ் செடி இந்த மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அங்கேயே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாேருக்கும் சாப்பாடு வந்து வாங்கிட்டே போயிட்டோம். அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அங்கேயே உட்காந்து எல்லாருமே வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் சாப்பாடு வந்து வாங்கிட்டு போயாச்சு. அதனால அங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கும் சேர்த்தே வாங்கிட்டு போயிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா பேர்ட் சவுண்ட் வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருந்ததுங்க. காது வந்து அவ்வளோ காதுக்கு ஒரு இனிமையாக ஒரு தெரப்பியாக கூட இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம மைண்ட் ரிலாக்ஸிங்க்கு நம்ம பேர்ட் சவுண்டு, இந்த வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டெலாம் வந்து அன்நேச்சுரலாக நம்ம வச்சு கேட்போம். ஆனால் இதில் நேச்சுரலாகவே அவ்வளோ ஒரு அழகாக பேர்ட் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தது. கீச் கீச் கீச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி மயில் வந்ததுங்க. நான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ ஒரு கொல்லையில் காட்டினேன் இல்லையா, 3 மயில் நின்றுது அந்த கொல்லையில், உளுந்து கொல்லையில். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய மயில் வந்து இருந்துச்சு. அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த கயிறு பார்த்தீங்கன்னு சொன்னேன் இல்லையா, நான் அந்த வரப்பெடுக்கிறாங்கன்னா அது இந்த மாதிரி தான் வரப்பெடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் வந்து ஒரு கயிறை சுற்றி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கயிறுக்கு மேலே இந்த மண் வெட்டி போடுறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கானுக்கும் நடுவில் வச்சுட்டாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கான் அப்படி சொல்லுவாங்க. அந்த ஒரு கானில் வந்து விதை போடுவாங்க. நான் உங்களுக்கு அந்த வேர்க்கடலை போடக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். அப்போது உங்களுக்கு தெரியும் அது எதுக்காக எடுக்கிறாங்க. விவசாயிகள்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது என்ன ஏதுன்னு. எனக்கு அவ்வளோவா என்னன்னு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அப்பா கிட்டே கேட்டால் அவங்க கான் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் இது மேக்ஸிமம் கான் தான் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ளே இன்னொருத்தவங்க வந்து அந்த சைட்லேருந்து வருவாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து டயர்டாகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்க கான் எடுப்பாங்க. ஒரு ஒர்க் மாதிரி தாங்க. நம்ம எப்படி ஆஃபீஸில் போய் கம்ப்யூட்டர்